அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் என்று குலசேகர ஆழ்வார் தாமே கூறிக்கொண்டபடி பெரிய சாம்ராஜ்ய அதிபதியாக அவர் வீற்றிருந்த பொழுதும் அதையெல்லாம் ஒரு பேராகவே நினைக்காமல் திருவரங்கம் பெரிய கோவிலிலே போய் எம்பெருமானை சேவிக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய அடியவர்களோடு தான் கலந்து பழக வேண்டும், அவர்களோடு சேர்ந்து எம்பெருமானை துதிக்க வேண்டும், அந்த எம்பெருமானை கண்டு துள்ளி பூதலத்திலே பூமியிலே புரள வேண்டும் என்று இதையெல்லாம் தம்முடைய ஆசையாக அந்த பெருமாள் திருமொழியினுடைய முதல் பதிகத்திலே வெளியிட்டார். அந்த முதல் திருமொழியிலே 10வது பாசுரத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், திருவரங்கம் பெரிய கோவிலிலே இருக்கக்கூடிய அடியவர்கள் எம்பெருமானுடைய அந்த அடியவர்கள் இருக்கிறார்களே அது பெரிய கோஷ்டியாக இருப்பார்கள், அந்த கோஷ்டியிலே நானும் புகழப்பெற வேண்டும். அதாவது இவர் பெரிய சக்கரவர்த்தி வருகிறார் என்றால் எல்லாரும் வழியை விட்டு இவருக்கு ஒதுங்கி நடுவில் இடத்தை கொடுத்தால் அது இவருக்கு விருப்பமாக இருக்காதான். பின்ன எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த அடியவர்களோடு தான் உரோசிக்கொண்டு அவர்களோடு தான் இடித்து கொண்டு அவர்களிலே ஒருவனாக தானும் இருக்க வேண்டும் என்று அதையே தாம் பெரும் பேராக நினைப்பதாக 10வது பாசுரத்திலே அருளிச் செய்கின்றார். வானகமொய்ய அமரருய்ய மண்ணொய்ய மண்ணுலகில் மனிதருய்ய துன்பமிகு துயரகல அயர்வன் இல்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்புடதந்திர நோக்கே பள்ளி கொள்ளும் அணையரங்கன் திருமொத்த தடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழவு கண்டு யானுமிதந்துடனே எண்ணுகளோ இருக்க நாடே. திருவரங்கம் பெரிய கோவிலிலே எம்பெருமான் வந்து எழுந்தருளி இருக்கிறானே, அப்படி எழுந்தருளி இருப்பதற்கு என்ன காரணம், எதற்காக அவன் இங்கே வந்து எழுந்தருளி இருக்கிறான் என்னால் எல்லா உலகங்களும் எல்லா ஜீவன்களும் அதாவது எல்லா பொருள்களும் உஜ்ஜீவிக்க வேண்டும், உய்வை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் திருவரங்கத்திலே வந்து எழுந்தருளி இருக்கிறான் என்பதை பல பல சொற்களாலே காட்டுகின்றார் குலசேகர ஆழ்வார். வன்பெருவானகமுய்யா என்று, வன்பெருவானகமுய்யா என்றால் அந்த பரமபதம் இருக்கிறதே நித்திய விபூதி, அதுவும் உய்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்து அவன் எழுந்தருளி இருக்கிறான் என்று ஏற்கனவே உய்வு பெற்றவர்கள் இருக்கக்கூடிய உலகத்தையும் சேர்த்து சொல்லுகிறார் என்றே நாம் இங்கே கொள்ளும்படி அமைந்திருக்கிறது. வன்பெருவானகமுய்யா அல்லது தேவலோகம் இருக்கிறதே அது உய்ய வேண்டும் என்பதற்காக, அதற்கு மேலே இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமரருய்யா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அவர்களெல்லாம் உய்ய வேண்டுமே அதற்காக இங்கே வந்து சயனித்திருக்கிறான். அதற்கு மேலே மண்ணுய்யா இந்த பூலோகம் உய்ய வேண்டுமே அதற்காக சயனித்திருக்கிறான். மண்ணுலகில் மனுஷருய்யா மண்ணுலகிலே இருக்கக்கூடிய மனுஷர்கள் அத்தனை பேரும் சாஸ்திர வசியர்களானவர்கள் அத்தனை பேரும் உய்வு பெற வேண்டுமே அதற்காகத்தான் அவன் திருவரங்கம் பெரிய கோவிலிலே பள்ளி கொண்டிருக்கிறான். அதற்கு மேலே துன்பமிகு துயரகல இத்தனை பேருக்கும் உண்டான துன்பங்கள் அத்தனையும் அகல வேண்டுமே அதையெல்லாம் போக்கிக் கொடுப்பவன் யார் என்றால் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருப்பவன் தானே. ஆகினாலே துன்பமிகு துயரகலா துயர் மட்டும் நீங்கினார் போதுமா, சுகம் உண்டாக வேண்டாமா என்றால் அந்த சுகம் உண்டாக வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட சுகம், இனிமேல் இடைவீடு இல்லாத இடைவெளியே இல்லாத சுகம் அது உண்டாகும்படியாக அயர் ஒன்று இல்லா சுகம் வளர. அயர்வு என்னால் நடுவிலே விட்டு போகக்கூடாது, அந்த சுகம் அனுபவித்துக் கொண்டே இருக்கையிலே திடீரென்று அந்த சுகம் சற்று தடைப்பட்டதானால் மறுபடியும் சுகம் வருவதற்குள் இவன் துன்பத்தை அடைவானே, அப்படி இருக்கக்கூடாதாம். அயர் ஒன்றில்லா சுகம் வளர. இதெல்லாம் நிகழ வேண்டுமானால் அதற்கு எம்பெருமான் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டுதானே ஆக வேண்டும் என்றுதான் அவன் இங்கே வந்தான். வந்து எப்படி பள்ளி கொண்டிருக்கிறான் என்றால் அன்பொடு தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் என்று எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத ஒரு பெருமை திருவரங்கத்திற்கு உண்டு. சாதாரணமாக தெற்கு திக்கு என்னால் அது எந்த விதமான சுபகாரியங்களுக்கும் உகந்த திக்கு அல்ல. தெற்கு திக்கை பார்த்து நாம் அமர்ந்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே பெரும்பாலும் திவிதேசத்து எம்பெருமான்கள் அத்தனை பேரும் கிழக்கு நோக்கித்தான் எழுந்தருளி இருப்பார்கள்.
சில திவ்ய தேசங்களிலே மேற்கு நோக்கியும் இருக்கலாம், இப்படி விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் தென் திசை நோக்கி இருக்கக்கூடிய ஒரே திருக்கோயில் அது திருவரங்கம் பெரிய கோவில் தான். ஏன் தென் திசையை நோக்கி இருக்கிறான் என்றால் அன்போடு தென் திசை நோக்கி, மிகவும் அன்போடு தென் திசையை நோக்கி கொண்டிருக்கிறானாம். யாரிடத்திலே அன்பு என்றால் விபீஷண ஆழ்வான், அதாவது ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிற்பாடு விபீஷண ஆழ்வானுக்கு இந்த திருவரங்கனைத்தான் கொடுத்தான் திருவாராதனமாக. அப்படி அவன் எடுத்துக்கொண்டு எழுந்தருளப் பண்ணி கொண்டு போகிற காலத்திலே திருவரங்கத்தின் இடையிலே வந்த பொழுதோ நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று எம்பெருமானே தெரிவித்தான். ஐயோ, உம்மை விட்டு பிரிந்திருக்க வேண்டுமே என்று விபீஷண ஆழ்வான் தெரிவித்த பொழுது, கவலைப்படாதே, இங்கிருந்தே நான் உன்னை கட்டாட்சிக்கிறேன் என்று தெரிவித்தபடியினாலே அன்று முதற்கொண்டு அங்கே அந்த தென் திசையிலே இருக்கக்கூடிய தென் திசை இலங்கை நோக்கி என்று சொல்லும்படியாக அப்படி விபீஷண ஆழ்வானிடத்திலே அன்பொடு தென் திசை நோக்கி திருவரங்கத் அரவணையில் பள்ளி கொள்ளும். அந்த திருவரங்கத்து அரவணையிலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறானாம். அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள்தம் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு அந்த அடியார்கள் எம்பெருமானை அனுபவித்து அனுபவித்து அந்த அனுபவத்தினாலே ஆனந்தத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆஹா, அன்போடு தென்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன், அந்த அரங்கனுடைய திருமுற்றம், அந்த திருமுற்றத்திலே இருக்கக்கூடிய இன்பமிகு பெருங்குழுவு, அடியார்களுடைய இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்து உடனே என்று கொலோ இருக்கு நாளே, என்றைக்கு நான் அவர்களோடு சேர்ந்தே இருக்க போகிறேன், நானும் இசைந்து அவர்களோடு சேர்ந்தே இருக்க பெறும் நாள் எனக்கு வாய்க்குமா என்று இந்த பாசுரத்திலே குலசேகர ஆழ்வார் அருளி செய்கிறார். மேலே 11வது பாசுரத்திலே இந்த 10 பாசுரங்களை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார். என்ன பயன் என்றால், அவர்கள் நலந்திகள் நாரணனடிக்கு நண்ணுவார் என்று நம்மை போலே இந்த பேரு கிடைக்குமா கிடைக்குமா என்று ஐயப்பட வேண்டாதே, அந்த பேற்றை பெற்றே விடுவர்கள் என்றே பலன் சொல்லி தலை கட்டுகிறார். இடர்விளங்கு கரை பொன்னி நடுகுபாட்டு திருவரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விளங்கு கருமேனி அம்மான் தன்னை கண்ணாரக் கண்டுகக்கும் காதல் தன்னார் விளங்கு விரல் தானை கொத்தவழ்வார் கூடலர்கோன் கொடை குலதே சொச்செய்தா நடவிளங்கு தமிழ் மாலை பத்திரம் வல்லார் நலந்திகள் நாரணன் அழைக்கு நண்ணுவாரே. திடர்விளங்கு கரை பொன்னி என்கிறார். அதாவது பொன்னியினுடைய கரையிலே ஒரு திடராக அந்த திருவரங்கம் பெரிய கோவில் இருக்கிறதாம். ஆகையினாலேதான் 2 புறமும் காவேரி ஆறு ஓடுகிறது. காவேரி ஆற்றினுடைய மத்தியத்திலே இருக்கக்கூடிய ஒரு மேலெழுந்த பூமி, அதற்குத்தான் திடர் என்று பெயர். அப்படி திடர் விளங்கு கரை பொன்னி, பொன்னி நடுவுபாட்டு, பொன்னி என்னால் காவிரி, அதனுடைய நடுவிலே எழுந்தருளி இருக்கிறான். எழுந்தருளி இருப்பவன் யார் என்னால் கடல் விளங்கு கருமேனி அம்மான் என்று, கடல் விளங்கு கருமேனி என்னால் கடலை போன்ற கரிய நிறத்தை உடைய அம்மான் திருவரங்கநாதன். அந்த அம்மான் தன்னை கண்ணாரக் கண்டு உகக்கும் காதல், அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசை. நதிகளுக்கெல்லாம் அந்த சமுத்திரராஜனை பத்தியாக சொல்லி இருக்கிறார்கள். நதிகளுக்கெல்லாம் கணவன் என்றால் அவன் சமுத்திரராஜன் தான், கடலரசன் தான் என்று சொல்லி இருக்கிறார்கள். இங்கே காவிரி ஆறு, அங்கே எம்பெருமான் கடல் வண்ணனாக எழுந்தொழி இருக்கிறபடியினாலே அந்த பொன்னி அந்த காவேரிக்கு கணவனாகவே அன்றோ இந்த திருவரங்கநாதன் எழுந்தொழி இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை கண்ணார கண்டு உகக்கும் காதல், அவனை கண்களார சேவிக்க வேண்டும் என்கிற பக்தியோடு கூடியவரான அந்த குலசேகர ஆழ்வார் அப்படி கண்ணார கண்டு உகக்கும் காதல் தன்னால். இந்த குலசேகர ஆழ்வார் எப்படிப்பட்டவர்? குடை விளங்கு விரல் தானை கொற்ற உள்வாள் என்று. குடை விளங்கு என்னால் அவர் தான் ஏகசக்கராதிபதி என்றது காட்டும் வகையாக அவர் பெரிய வெண்கொற்றை குடையின் கீழே இருக்கிறாராம். ஆகினாலே குடை விளங்கு. அதற்கு மேலே கொற்றம் உள்வாள் என்றால் அவர் பெரிய வெற்றியை உடைய வாளை கையிலே ஏந்தி இருக்கிறார் தம்முடைய அரசர் குலத்திற்கு சேர. விரல் தானை என்றால் மிக்க பராக்கிரமத்தை உடைய சேனை, இவைகளெல்லாம் உடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட குலசேகரன் சொன்ன நடைவிளங்கு தமிழ் மாலை பத்தும் வல்லார் என்னால் தமிழ்நடை நன்றாக விளங்கும்படியான அப்படிப்பட்ட அற்புதமான பதிகங்கள் இவை என்று தெரிவிக்கின்றார். குடைவிளங்கு விரல்தானை கொத்தவள்வாள் கோழியர்கோன். கோழி என்னால் அது அவர் தலைநகரத்தை சொல்லுகின்றார். உறையூரை கோழி என்று சொல்லுவதுண்டு, அதற்கு தலைநகர் என்று கொள்ளலாம். மற்றொரு கூடலர்கோன் என்றும் தம்மை தெரிவித்துக் கொள்ளுவர். ஏனென்றால் இந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் அவர் அதிபதியாய் அவர் இருந்தார். அதனால
அவர் கொடை குலசேகரன் என்று கொடைவள்ளலாகவும் திகழ்ந்தார். அதாவது சில இடங்களிலே அவரை கொடை குலசேகரன் என்று சொல்லுவார்கள். கொடை குலசேகரன் இங்க குடை வழங்கு என்று சொல்லிவிட்டபடியினாலே அது கொடை குலசேகரன் என்னால் கொடையிலே வல்லவரான அந்த குலசேகரன். என்ன கொடை என்னால் நமக்கு கொடுத்த பெரிய கொடை. அவர் கொடுத்த கொடை இந்த பெருமாள் திருமொழி என்கிற அற்புதமான திவ்ய பிரபந்தம் இல்லையோ, அதுவே நமக்கு அவர் கொடுத்த கொடை என்று கொள்ளலாம். அப்படிப்பட்ட கொடை குலசேகரன் சொற்செய்த அவர் அருளி செய்ததான நடைவிளங்கு தமிழ் மாலை பத்தும் வல்லார். இந்த நடைவிளங்கு தமிழ் மாலை அந்த பாசுரங்களை சேவிக்கின்ற பொழுதே அது மிக அற்புதமான நடையிலே அமைந்திருக்கிறது என்று நமக்கு விளங்கும். அப்படிப்பட்ட சொல் தொடை என்ன, பொருள் தொடை என்ன எல்லாம் விளங்குகின்ற அந்த நடைவிளங்கு தமிழ் மாலை. தமிழ் மாலை என்றால் மிகவும் இனிய மாலை. அந்த இனிய மாலை அதாவது பாமாலை. அந்த பாமாலைகள் 10 பாசுரங்களையும் வல்லவர்கள் என்ன அவர்களுக்கு பேர் கிட்டும் என்றால் நலந்திகள் நாரணன் அடிக்கீழ் நண்ணுவாரே. நலந்திகள், நலம் என்றால் ஆனந்தம் முதலான கல்யாண குணங்கள். அந்த குணங்கள் அத்தனையும் பொருந்தி இருக்க பெற்றவனான நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய திருவடிகளின் கீழே நன்ன பெறுவர்கள். அந்த எம்பெருமானுடைய திருவடியை அவர்கள் நிச்சயம் அடைவர்கள். இப்படி எம்பெருமானை நம்மாலே சேவிக்க முடியுமோ, இந்த ராஜ்யத்தை துறந்து திருவரங்கம் போக முடியுமோ என்றெல்லாம் ஐயப்பட வேண்டாதபடிக்கு அவர்களுக்கு உயர்ந்த பேரு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே பற்றி இருக்கக்கூடிய பேரு. அது அவர்களுக்கு நிச்சயம் கிட்டும் என்று இந்த 10 பாசுரங்களை கற்பவர்களுக்கு மிக உயர்ந்த பலனை சொல்லி இந்த திருமொழியை, அதாவது முதல் திருமொழியை தலை கட்டுகிறார். இதே போன்ற அனுபவம் இன்னமும் குலசேகர ஆழ்வாருக்கு தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.